ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 27 ஜனவரி 2024. அப் ஹரேக் பிராமன் பிரம்மா பாப் சமான் சைத்தன்ய சித்திரபனே. இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நடமாடும் ஒரு சித்திரமாக ஆக வேண்டும். லைட் और மைட் ஹவுஸ் கி ஜாங்கி பனே. நடமாடுகின்ற ஒரு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக ஒளியும் சக்தியும் நிறைந்த ஒரு கேந்திரம் போல ஆகிவிட வேண்டும். ஒரு கண்காட்சியை போல ஆகிவிட வேண்டும். संकल्प शक्ति का सैलेंस का भाषण तैयार कर कर्मातीत डबल लाइट फरिश्ता स्टेज पर वरदानी मूर्त का पार्ट बजाए तब संपूर्णता समीप आएगी. பாபா சொல்றார், சங்கல்ப சக்தியினுடைய மற்றும் சைலன்ஸினுடைய சொற்பொழிவை, இது எவ்வளவு வித்தியாசமான விஷயம் பாருங்க. சைலன்ஸினுடைய சொற்பொழிவை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தயார் செய்து கர்மாதீத நிலையான டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்டேஜிலே இருந்து கொண்டு வரதான மூர்த்தி என்ற நடிப்பை நடித்தபடி இருக்க வேண்டும். அப்பொழுது தங்களுடைய சம்பூர்ண தன்மை என்பது நெருக்கத்தில் வந்து சேரும். ஒரே மகா வாக்கியத்துல பல பாயிண்ட்டுகளை பாபா புகுத்தி இருக்கிறாரு. என்னென்னு பார்ப்போம். முதல்ல நாம சங்கல்ப சக்தியை அந்த அளவுக்கு உயர்ந்ததாக வைத்து கொள்ளணும். அதன் மூலமாக எப்போவுமே சொற்பொழிவு பண்றது பேசுறது அப்படின்னா வார்த்தையினால தான் நம்ம பேசுவோம். ஆனா பாபா சொல்றாரு, சைலன்ஸினுடைய சொற்பொழிவை நீங்க தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். சைலன்ஸ்லேயே மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த அமைதி மூலமாக என்ன புரிய வைக்க வேண்டுமோ அதை புரிய வைக்கின்ற அளவுக்கு நம்முடைய ஆத்மா சக்திசாலியாக இருக்கணும். அப்படி நாம ஆக்கிக்கணும். அதற்கு பிறகு கர்மாதீத்த நிலையான டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையில இருந்துக்கிட்டு வரதான மூர்த்தி என்ற நடிப்பை நடிக்கணும். பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு ஸ்வமானம் உள்ளடங்கி இருக்கு. கர்மாதீத் நிலை அடைந்த ஆத்மா நான். கர்மாதீத் அப்படின்னாலே கர்மங்களிலிருந்து விடுபட்ட, அதன் பலாபலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஃபரிஷ்தா, டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தா என்றாலே வரங்கள் கொடுக்கின்ற ஒரு மூர்த்தியாக இருக்கிறது. கடவுளினுடைய தூதுவனாக இருந்து மற்ற ஆத்மாக்களுக்கு வரங்களை கொடுக்கிறது ஃபரிஷ்தா. அப்ப வரங்கள் கொடுக்கின்ற மூர்த்தி என்ற நடிப்பை நடித்து கொண்டே இருந்தோம் என்றால் இவ்வளவு விஷயங்களை நாம செய்யும் பொழுது சம்பூர்ண நிலை என்ற முழுமைத்தன்மையினுடைய நெருக்கத்துல நாம வந்து சேர முடியும். பாபா சொல்லார், உஸ் கர்மாதீத் ஸ்டேஜ் கே ஆதார் பர் जिसके प्रति संकल्प करेंगे उसके पास वो संकल्प पहुंच जाएगा. இந்த கர்மாதீத நிலையினுடைய ஆதாரத்தினால் யாருக்காக நீங்கள் சங்கல்பம் செய்வீர்களோ அவர்களுக்கு அந்த சங்கல்பம் சென்று சேர்ந்துவிடும். அவர்கள் அருகில் அல்லது அவர்களிடம் அந்த சங்கல்பம் சென்று சேர்ந்துவிடும். எனவே பாபா என்ன சொல்றார், கர்மாதீத நிலையினுடைய ஆதாரத்துல, ஃபரிஷ்தா நிலையினுடைய ஆதாரத்துல நம்முடைய சங்கல்பம் அந்த அளவுக்கு சக்தி நிறைந்ததாக இருக்கும் பொழுது யாரை நினைத்து அல்லது யாருக்காக, யாருக்கு எந்த செய்தியை சொல்லணும்னு நம்ம சங்கல்பத்திலே உருவாக்குறோமோ அது அவர்களுக்கு தன்னாலே போய் சேர்ந்துடும். இது எவ்வளவு ஒரு சக்தி நிறைந்த நிலை. இதற்கு பிரம்மா பாபாவை உதாரணமாக வைத்து அவரை போல நடமாடும் சித்திரமாக நம்ம ஆகணும்னு சொல்லி பாபா சங்கல்ப சக்தியினை எப்படி உயர்ந்த நிலையில பயன்படுத்தணும், எவ்வளவு ஸ்வமானத்தை இன்னைக்கு நமக்கு பாபா இதிலேயே கொடுத்திருக்கிறாரு. இதை நாம ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக படித்து அல்லது கேட்டு பார்த்து இன்றைக்கு பிரயோகம் செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.